2025ல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அவங்களுடைய இந்த அப்பாச்சி RTX 300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் ஏன் பெஸ்ட்டு, இந்த பைக்கில் அப்படி என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த பைக்கை நம்ம 1,99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பைக்கில் எந்த பைக்கோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டிவிஎஸ் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் பைக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்க்கு வந்து ரொம்பவே பெஸ்டான ஒரு பைக்கா இருக்கு. ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டெக்னாலஜிங்க 300cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின்குள்ள டியூல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால லாங் டிஸ்டன்ஸ் ரைடு உங்களால தாராளமா பண்ண முடியும். இதுல ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க டூர் பண்ணும்போது டெஃபினட்டா இந்த ரைடிங் மோட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டம் நாம லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த சஸ்பென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப், உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ரியர்லையும் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸோ இல்லை நீங்கள் அட்வென்ச்சரோ ஆஃப் ரோடோ பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பைக் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா பேஸ் மாடலும் 2,29,000 உங்களுக்கு டாப் இன் மாடலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா SD அட்வென்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்காது. அதே மாதிரி KTMோட 250 அட்வென்ச்சர் எடுத்தாலும் உங்களுக்கு இதை விட 40,000 அதிகமாக நீங்கள் வந்து KTMோட 250 அட்வென்ச்சருக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பைக்கில் ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெப்பியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இருக்கு. என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோட டிசைனுங்க, ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் நீங்கள் எக்ஸ்பல்ஸ் 210 நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் அட்வென்ச்சரில் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய KTM 250 எடுத்தாலும் சரி, இல்லாட்டி அட்வென்ச்சர்ல நீங்க SD எடுத்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே, அதாவது டிசைன் வேற எந்த பைக்கிலும் இல்லை அப்படின்னு நான் சொல்லேன். நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக்ல ஸ்டீல் ரீல்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான ஃப்ரேமாவும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்லீக்கான செமி ஃபேரிங் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு கவுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கு. ஃபியூல் டேங்க்ல இருந்து அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டிசைன்ல நிறைய கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட், கிரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ட் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு. ஹேண்ட் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கல்ப்டட் டைப்ல வந்து ஃபியூல் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. மெட்டல் பேஷ் பிளேட் வந்து அடியில் இருக்கு. உங்களுக்கு இன்ஜின் கார்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்சர்ப்டான எக்ஸாஸ்ட் இருக்குங்க. ஸோ ஓவராலா இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல டூரர், ரொம்பவே வந்து ஒரு ரேலிக்காக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு 5 கலர் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சருங்கும் போது நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதை ஆஃப் ரோட் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்கு. டெஃபினட்டாக இதை நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாகவும் ஆஃப் ரோட் பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சஸ்பென்ஷன்ஸாக இருக்கட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் இதில் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் இதோட D4 இன்ஜின், ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான D4 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. RTX D4 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 36 ஹார்ஸ் பவரும் 28.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது கூட உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் அது கூடவே பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸும் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேப் மிரரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நியூ கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே ரைடிங் மோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ரைடிங் மோட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன், ரெயின், டூர், அப்புறம் ரேலி அப்படின்னு 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்டான பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும், ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் வீலும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெஸ்டான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு வீலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது நீங்கள் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாங்க. எஸ்டி அட்வென்ச்சரில் என்ன மாதிரி இருக்குது? எஸ்டி அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா 334 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பவர் அண்டர் பவராக இருக்குது. 29 ஹார்ஸ் பவரும் 29 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த எஸ்டிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ரோட் அப்படிங்கிற அப்புறம் ஆஃப் ரோட் அப்படிங்கிற உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் KTM 250 அட்வென்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 249 சிசி இருக்குது. சிங்கிள் சிலிண்டர் சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 31 ஹார்ஸ் பவர் 25 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் இருக்குது, குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் அண்ட் ஆஃப் ரோட் ABS எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பட் இது எல்லாத்தும் இதுலேயும் இருக்குது, RTX 300 இருக்குது. பட் இது கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை 40,000 ரூபா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த RTXல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வேரியன்ட் நம்ம பார்த்தோம். இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து 2,14,000 ரூபா, 2,29,000 சொல்லிட்டு உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் இருக்குது. அண்ட் RTX 300ல பேஸ் மாடலுமே 2 லட்ச ரூபாயில் இருக்குது. இதுவே நீங்கள் SD அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 1,98,000 ரூபா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது 1,98,000 ரூபா ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கிடையாது. ஆனால் 250cc அட்வென்ச்சர் KTM பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற கம்பேர் பண்ணுற பைக்குமே. இந்த அட்வென்ச்சர் அதாவது RTX 300ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் பைக்குனா நம்ம RTX 300ல சொல்லலாம். இப்போதைக்கு இது நம்ம ரைட் ரிவ்யூலாம் பண்ண முடியாது, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன், இதில் டயர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல், அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, டைனமிக் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குது. அதனால் நம்ம இந்த பைக் கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப் ரோடோ இல்லை லாங் டிஸ்டன்ஸோ நீங்கள் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் சுசுகியோட V-Strom SX வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு காம்படிட்டர்னு சொல்லலாம். பட் இந்தியாவில் பெரிய அளவுக்கு V-Strom SX வந்து அந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்லை. பட் இதோட உங்களுக்கு கம்பேரிஷன்ல வந்து வரும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பல்ஸுக்கும் இந்த பைக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பைக் தான். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சை வச்சு நீங்க பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக எக்ஸ்பல்ஸ் வந்து இருக்கு. மற்றபடி உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்டபுள், எர்கனாமிக்ஸ், அப்புறம் எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5.7, 5.8 நீங்கள் இருக்கீங்கன்னா கூட இந்த பைக் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இருக்குது. 5.8 அப்புறம் 8க்கு மேலே இருந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் RTX 300 அப்படிங்கிற பைக் உங்களுக்கு D4 இன்ஜின் கொடுத்துருக்காங்க, நல்ல கான்ஃபிகரேஷன் ஃபியூச்சர்ஸில் இருக்குது, பில்ட் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, மேப் மிரரிங் இருக்குது, 5 inch TFT கிளஸ்டர், கலர்டு கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பைக்கோட நான் கம்பேர் பண்ணணும் இந்த பைக்கை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது பைக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களுடைய எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லேட் ஆனாலும் எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.